விஜய் டிவியோட கலக்கப்போவது யார் நிகழ்ச்சியின் மூலமாக பிரபலமானவர் தான் பாலா. குக்கு வித்து கோமாளி நிகழ்ச்சி மூலமாக தொலைக்காட்சி ரசிகர்களோட கவனம் ஈர்த்தாரு. இதையெல்லாம் தாண்டி பல கிராமங்களுக்கு ஆம்புலன்ஸ் வசதி ஏற்படுத்தி கொடுத்தது, பல குழந்தைகளை படிக்க வைப்பது என தொடர்ந்து சமூக சேவை செய்து வரும் பாலாவின் குணம் மக்களோட இதயத்தை கவர்ந்தது. பாலாவும் ராகவா லாரன்ஸும் இணைந்து உதவிய வீடியோக்களை பாலா அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு. அதன் மூலமாக இருவரும் ரொம்பவே நெருக்கமானாங்க. சமீபத்தில் ஜீ தமிழ் டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியில் பாலா கிட்ட கெரியரில் என்ன ஆசை அப்படின்னு ராகவா லாரன்ஸ் கேட்பாரு. அதற்கு பாலா ஹீரோவாக நடிக்கணும் அப்படின்றத என்னோட ஆசை அப்படின்னு சொல்லவும், ராகவேந்திரா ப்ரொடக்ஷன்ஸ் நிறைய படம் பண்ணல, உனக்காக என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, நல்ல காமெடி அண்ட் லவ் ஸ்டோரிஸ் பாலாவுக்கு ரொம்பவே பொருத்தமாக இருக்கும், இதை பார்க்குற டைரக்டர் யாராச்சும் உங்கள்கிட்ட கதை இருந்தால் சொல்லுங்கள், நான் என்னுடைய ப்ரொடக்ஷன்ஸ் வழியாக நானே அந்த படத்தை தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி லாரன்ஸ் சொல்லியிருப்பார். அவர் அப்படி சொல்லவும் பாலா நெகிழ்ந்து மேடையிலேயே அழுதிருப்பார். இப்போது இது குறித்து ராகவா லாரன்ஸ் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என் தம்பி பாலாவின் கனவை நிறைவேற்றும்படியாக அவரை ஹீரோவாக அறிமுகப்படுத்தி அந்த படத்தை நான் தயாரிப்பதாக சொல்லியிருந்தேன். அந்த படத்திற்கு இப்போது நல்ல தயாரிப்பாளர் நல்ல கதையுடன் கிடைத்து விட்டார். ஆமாம், பாலா ஹீரோவாக அறிமுகமாகும் திரைப்படம் விரைவில் திரைக்கு வர இருக்கிறது அப்படின்ற மகிழ்ச்சியான செய்தியை பகிர்ந்திருக்காரு. ஷெரீஃப் இயக்கத்தில் விவேக் மெர்வினோட இசையில் உருவாகும் திரைப்படத்தின் மூலமாக தான் தமிழ் சினிமாவில் ஹீரோவாக அறிமுகமாகிறார் பாலா. ஜாயி கிரண் தயாரிப்பு நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இது குறித்து பாலாவும் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில், எனது வாழ்நாளின் பெரும் கனவு நிறைவேறியுள்ளது, நான் ஹீரோவாக அறிமுகமாகவிருக்கிறேன், நீங்கள் இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே நெகிழ்ச்சியோடு நன்றி தெரிவிச்சிருக்காரு.